பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை மத்தேயு சுவிசேஷகம் 19வது அதிகாரம் 29வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிரதர், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் சொந்தங்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க பிரதர். நான் சத்தியத்தை சொன்னதுனால ஒரு சத்ருவாகி போயிட்டேன். என்னை எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அந்த இயேசு கிறிஸ்துவை நாடி போனதுனால தான் இப்படி ஆயிட்ட, நீ திருப்பி இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை பரியாசம் பண்ணுறாங்க பிரதர். அப்படி என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ கவலைப்படாதே. நீ பட்ட அவமானங்களுக்கு ஈடாக நான் உனக்கு 100 தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வீட்டையாவது தகப்பன் தாய் எதையாவது இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மீட்டு தகப்பனுக்கு தாயாகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையிலே ஜெபம் செய்யும் பொழுது அவர்கள் 12 பேர் இயேசுவின் தாய் மரியாளோடு ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். பேதுரு முதல் பிரசங்கத்தை எடுத்த பிறகு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் தங்கள் காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே அந்த காணியாட்சி வித்த தொகையெல்லாம் வைத்தார்களாம். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் இருந்த அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே அவர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று அந்த தொகையினை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். ஆக நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை நம்பி இந்த அப்போஸ்தலர்கள் வந்த பொழுது இயேசு அவர்களை விட்டுவிடவில்லை சகோதரர்களை, 100 தனையாக கொடுத்து அவர்களை வல்லமை உள்ளவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருளாதாரத்திலும் மாற்றினார். அதுபோல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே, இது எங்கே நடந்தது என்று பார்க்கும் பொழுது இதே மத்தேயு 19:28 பேதுரு கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்க மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் வரும் பொழுது நீங்கள் 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை துதிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.